அந்த ஆபத்தான தருணத்தை ராஜயோகமாக மாற்றும் பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக மனதில் ஒரு பெரிய உலகத்தை வைத்திருப்பவர்கள். மற்றவர்கள் பார்க்கும் எல்லைக்குள் தங்களுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளாமல் எப்போதும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டால் அதற்காக பல தடைகளை கடந்து முன்னேறக்கூடிய மனவலிமை இவர்களுக்குள் இருக்கும். இவர்களுடைய பேச்சில் ஒரு தனித்துவமான நேர்மை இருக்கும். மனதில் இருப்பதை மறைத்து வைப்பதை நடிப்பதை விட நேரடியாக பேசிவிடுவது இவர்களுக்கு பிடிக்கும். இதனால் சில நேரங்களில் இவர்களுடைய உண்மையான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு கடுமையாக தோன்றலாம். அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் கெட்ட எண்ணம் இருப்பது அவசியமில்லை. வாழ்க்கையில் சுதந்திரமாக இருக்க வேண்டும், தன்னுடைய முடிவுகளை தானே எடுக்க வேண்டும், தன்னுடைய உழைப்பால் ஒரு நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் ஆழமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அனுபவங்கள் அதிகரிக்க அவர்களுடைய முடிவெடுக்கும் திறனும் மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறனும் அதிகரிக்கும். ஒரு கட்டத்தில் நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்று அவர்கள் திரும்பி பார்க்கும் போது கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்களே தங்களை வலிமையான மனிதராக மாற்றியிருப்பதை உணரக்கூடியவர்கள் இவர்கள்தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதாரண வாழ்க்கை மட்டும் போதாது. மற்றவர்கள் அடையும் நிலையை விட சற்று உயரமான நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். பெரிய வீடு, வசதியான வாழ்க்கை, சொந்த தொழில், நல்ல வருமானம், குடும்பத்திற்கு பாதுகாப்பான எதிர்காலம், சமூகத்தில் ஒரு நல்ல பெயர் என வாழ்க்கையை பற்றி பெரிய அளவில் சிந்திப்பார்கள். குறிப்பாக தங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும் என்பது இவர்களின் முக்கியமான ஆசைகளில் ஒன்றாக இருக்கும். சில நேரங்களில் இவர்களுடைய கனவுகள் மிகப்பெரியதாக இருப்பதால் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் இது சாத்தியமா என்று கேட்கலாம். ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் ஒருமுறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த நம்பிக்கையை எளிதில் விட்டுவிட மாட்டார்கள். தோல்வி ஏற்பட்டாலும் மீண்டும் முயற்சி செய்வார்கள். ஒரே கதவு மூடப்பட்டால் வேறு கதவை தேடி செல்லும் மனநிலை இவர்களுக்குள் இருக்கும். வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றத்தை தங்களுக்கான புதிய வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறமை இவர்களிடம் காணப்படும். அதனால் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு முன்னேற்றத்தின் வேகம் அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகும். தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் சிக்கிக்கொண்டு இருப்பதை விரும்பாதவர்கள். புதிய முயற்சி, புதிய பொறுப்பு, புதிய மனிதர்களை சந்திப்பது, புதிய வாய்ப்புகளை தேடுவது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். விற்பனை, நிர்வாகம், தொழில், கல்வி, ஆலோசனை, பயணம் தொடர்பான துறைகள், ஊடகம், தகவல் தொடர்பு, வணிகம் போன்ற பல துறைகளில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். பணம் சம்பாதிப்பதில் திறமை இருந்தாலும் சில நேரங்களில் தங்களுக்கு பிடித்த விஷயங்களுக்காக அதிகமாக செலவு செய்யும் பழக்கமும் இருக்கலாம். அதனால் வருமானம் அதிகரிக்கும் காலங்களில் சேமிப்பையும் திட்டமிடுவதையும் மறக்காமல் இருப்பது மிகவும் முக்கியம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் ஆடம்பரத்திற்காக மட்டுமல்ல, குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றவும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சரியான திட்டமிடல், தொடர்ந்து உழைப்பு, தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துதல் ஆகிய மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் இவர்களால் வாழ்க்கையில் நல்ல பொருளாதார நிலையை உருவாக்க முடியும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத தொழில் வாய்ப்புகள் வருவது போன்ற அனுபவங்கள் இருக்கலாம். ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றும் ஒரு வாய்ப்பு பின்னர் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு காரணமாக மாறக்கூடும். குறிப்பாக மற்றவர்கள் கவனிக்காமல் விட்ட ஒரு வாய்ப்பை இவர்கள் கவனித்து அதை பயன்படுத்தி கொள்ளும் திறமை கொண்டவர்கள். வேலை செய்து கொண்டிருக்கும் இடத்தில் தங்களுக்கு வளர்ச்சி இல்லை என்று உணர்ந்தால் புதிய பாதையை தேடுவதற்கும் தயங்க மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு முடிவையும் அவசரமாக எடுக்காமல் வருமானம், குடும்ப சூழ்நிலை, எதிர்கால பாதுகாப்பு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு முடிவு செய்வது இவர்களுக்கு மிகவும் நல்லது. தங்களுடைய திறமைக்கு ஏற்ற துறையை கண்டுபிடித்தால் அது நீண்ட காலம் தொடர்ந்து உழைத்து ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்க முடியும். குறிப்பாக அனுபவம் அதிகரிக்கும் காலகட்டத்தில் இவர்களுடைய பேச்சு திறமை, மனிதர்களை அணுகும் திறமை, சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் திறமை ஆகியவை தொழிலில் பெரிய பலமாக மாறும். குடும்பத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவு சுதந்திரமாக தெரிந்தாலும் மனதளவில் குடும்பத்தின் மீது அதிகமான அக்கறை கொண்டிருப்பார்கள். தங்களுடைய குடும்பத்தினர் நன்றாக இருக்க வேண்டும், குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்க வேண்டும், வீட்டில் மகிழ்ச்சிகள் நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். ஆனால் தங்களுடைய கருத்தை நேரடியாக சொல்லும் பழக்கம் காரணமாக சில நேரங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். அன்பு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தும் விதம் எப்போதும் மென்மையாக இருக்காது. அதனால் குடும்ப உறவுகளில் வெற்றி பெறுவதற்கு நான் சொல்வதுதான் சரி என்ற எண்ணத்தை எதிரில் இருப்பவர்களின் கருத்தையும் கேட்பது இவர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் போது தனுசு ராசிக்காரர்களின் முன்னேற்றம் இன்னும் வேகமாக செல்லக்கூடும். குடும்பத்தில் ஒருவர் நம்பிக்கையுடன் துணையாக நின்றால் பெரிய சவால்களை கூட எதிர்கொள்ளும் மனவலிமை இவர்களுக்குள் உருவாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் உண்மையான நண்பர்கள் யார் என்பதை காலம் செல்ல செல்ல மட்டுமே புரிந்து கொள்வார்கள். அனைவரிடமும் அன்பாக பழகும் குணம் இவர்களிடம் இருப்பதால் சிலர் இவர்களின் நல்ல மனதை தவறாக பயன்படுத்தும் சூழலும் ஏற்படலாம்.
குறிப்பாக பணம், தொழில், கூட்டு திட்டங்கள் போன்ற விஷயங்களில் நம்பிக்கையை மட்டும் வைத்து முடிவெடுக்காமல் தேவையான அளவு ஆய்வு செய்து செயல்படுவது நல்லது. ஒருமுறை ஒருவர் உண்மையானவர் என்று நம்பிவிட்டால் அவருக்காக அதிகமாக உதவி செய்யக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்துவிட்டால் மீண்டும் பழைய நெருக்கத்தை உருவாக்குவதே கடினமாக இருக்கும். மேலும் வாழ்க்கையில் முன்னேறும் போது நண்பர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதை விட உண்மையாக நம்முடன் இருக்கக்கூடிய மனிதர்களை தேர்ந்தெடுப்பதே முக்கியம் என்பதை இவர்களுக்கு அனுபவங்கள் கற்றுக் கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சொந்தமாக வீடு, நிலம் அல்லது சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறக்கூடும். தங்களுடைய உழைப்பால் உருவாக்கிய சொந்த இடத்தில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே இவர்களின் பெரிய கனவுகளில் ஒன்றாக இருக்கும். சொத்து வாங்கும் விஷயத்தில் அவசர முடிவுகளை தவிர்த்து ஆவணங்கள், சட்டநிலை, அனுமதிகள், கடன் சுமை போன்றவற்றை சரிபார்த்து செயல்படுவது மிகவும் அவசியம். பொருளாதார நிலை உயரும் போது வீடு, வாகனம் போன்ற வசதிகளை படிப்படியாக உருவாக்கி கொள்ளும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்று நினைப்பதை விட ஒவ்வொரு இலக்கையும் தனித்தனியாக திட்டமிட்டு செயல்படுத்தினால் மன அழுத்தமும் குறையும், நிதிநிலையும் வலுவாகும். அதே போல தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களுடைய மீண்டும் எழும் சக்தி. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு இதை எப்படி கடந்து செல்வது என்று யோசிக்க தொடங்குவார்கள். கடந்த கால தோல்விகளை நினைத்து எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட அந்த அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கும். இதுதான் இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. வெளியில் அமைதியாக இருந்தாலும் மனதிற்குள் அடுத்த இலக்கை பற்றி திட்டமிட்டு கொண்டிருப்பார்கள். ஒருமுறை தங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான இலக்கை கண்டுபிடித்துவிட்டால் அதற்காக தொடர்ந்து உழைக்கும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். அதனால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு நேர்கோட்டில் பார்த்தால் புரிந்து கொள்ள முடியாது. ஏற்றம், இரக்கம், மாற்றம், புதிய தொடக்கம் என பல கட்டங்களை கடந்து சென்று இறுதியில் தங்களுக்கான பாதையை உருவாக்கக்கூடிய வாழ்க்கையை அது இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய நேர்மையை காப்பாற்றிக் கொள்வதோடு வார்த்தைகளையும் கவனமாக பயன்படுத்துவது நல்லது. எல்லா உண்மைகளையும் எல்லா நேரங்களிலும் நேரடியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் பயன்படுத்துவது மிகப்பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கும். அதே போல பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் இருக்கும் அளவுக்கு சேமிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஒருவரை நம்புவதற்கு முன்பு அவருடைய செயல்பாடுகளை கவனிக்க வேண்டும். முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடும் போது முழுமையாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். புதிய தொழில் அல்லது முதலீட்டில் இறங்கும் போது ஆர்வத்தை, ஆய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த சிறிய மாற்றங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்தால் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய பலவீனங்களை கூட பலமாக மாற்றிக்கொள்ள முடியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் இது முடிவல்ல, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற எண்ணத்தை கைவிடாமல் இருப்பது மிகப்பெரிய வெற்றிக்கான அடிப்படையாகவே அமையும். பணம், தொழில், குடும்பம், சொத்து, சமூக மதிப்பு என ஒவ்வொரு துறையிலும் படிப்படியாக முன்னேறுவதற்கான திறன் இவர்களிடம் இருக்கிறது. ஒரே நாளில் மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட தினமும் ஒரு சிறிய முன்னேற்றத்தை உருவாக்கி கொண்டே சென்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சிறிய முயற்சிகளை மிகப்பெரிய வெற்றியாக மாறும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம் என்பது வெளியில் இருந்து யாராவது வந்து வாழ்க்கையை மாற்றுவது அல்ல. தங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை அவர்கள் முழுமையாக பயன்படுத்த தொடங்கும் தருணம்தான். அந்த நம்பிக்கையுடன் உழைப்பு, திட்டமிடல், பொறுமை ஆகியவை இணைந்தால் அவர்கள் நினைத்ததை விட உயரமான வாழ்க்கையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். தனுசு ராசிக்காரர்களை உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் அளவுகோலால் அளவிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பயணம் உங்களுக்கே உரியது. கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்கள் உங்களை பின்னுக்கு தள்ளியிருக்கலாம். சில மனிதர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். சில வாய்ப்புகள் உங்களை கையிலிருந்து நழுவி இருக்கலாம். ஆனால் அவை எதுவும் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் புதிய முடிவெடுக்க முடியும், புதிய முயற்சி செய்ய வேண்டும், புதிய பாதையை தேர்ந்தெடுக்க முடியும். உங்கள் திறமையை நம்புங்கள், உழைப்பை தொடர்ந்து கொண்டிருங்கள், பணத்தை திட்டமிட்டு கையாளுங்கள், குடும்ப உறவுகளை மதியுங்கள், அவசர முடிவுகளை தவறுங்கள். அப்போது வாழ்க்கையின் அடுத்த கட்டம் இன்னும் நம்பிக்கையுடனும் தெளிவு அமையக்கூடும். தனுசு ராசியின் அடையாளமானத்தில் எப்போதும் இலக்கை நோக்கித்தான் செலுத்தப்படுகிறது. அதுபோல உங்கள் வாழ்க்கையின் இலக்கு தெளிவாக இருக்கட்டும், உங்கள் முயற்சி தொடர்ந்து கொண்டிருக்கட்டும், உங்கள் பயணம் வெற்றியை நோக்கி நகரட்டும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு வருவதில்லை. எதிர்பாராத ஒரு செய்தி, புதிய சவடின் அறிமுகம், ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு தொழில் யோசனை அல்லது நீண்ட நாட்களாக தாமதமாகி கொண்டிருந்த ஒரு விஷயம் திடீரென நகர்வது போன்ற சம்பவங்கள் வாழ்க்கையின் பாதைகளை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். ஆரம்பத்தில் அந்த மாற்றம் நல்லதா கெட்டதா என்று புரியாமல் குழப்பம் ஏற்படலாம். சிறிது காலத்திற்கு பிறகு அதுவே ஒரு புதிய வாய்ப்புக்கான கதவாகவே இருந்ததை உணரக்கூடிய சூழல் உருவாகும். தனுசு ராசிக்காரர்கள் ஒரே பாதையில் தொடர்ந்து செல்வதை விட சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் என்பதால் எதிர்பாராத திருப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்க முடியும்.
குறிப்பாக நீண்ட காலமாக முயற்சி செய்து பலன் கிடைக்காமல் இருந்த ஒரு விஷயத்தில் திடீரென முன்னேற்றம் ஏற்பட்டால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த கட்டத்திற்கான அடித்தளமாக பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கை எப்போதும் நாம் நினைத்தபடி நடக்காது. ஆனால் எதிர்பாராத மாற்றங்களை நம்முடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல புதிய கதவுகள் திறக்கக்கூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கையின் இறுதி இலக்கு என்று நினைப்பவர்கள் மட்டும் அல்ல. பணத்தின் மூலம் சுதந்திரம், குடும்ப பாதுகாப்பு, வசதி, பயணம், சொத்து, எதிர்கால நிம்மதி ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இதனால் வருமானங்கள் அதிகரிக்கும் காலங்களில் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் உருவாகலாம். நல்ல பொருட்களை வாங்குவது, குடும்பத்திற்காக செலவு செய்வது, தங்களுக்கு பிடித்த விஷயங்களில் பணம் செலவிடுவது போன்றவற்றில் தயக்கம் இருக்காது. ஆனால் சம்பாதிக்கும் பணத்தின் ஒரு பகுதி சேமிப்பாகவும் மற்றொரு பகுதி எதிர்கால இலக்குகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டால் இவர்களின் பொருளாதார வாழ்க்கை இன்னும் வலுவாகும். குறிப்பாக இவ்வாறு சம்பாதிப்பது போதும் என்ற மனநிலையை விட இன்று சம்பாதிப்பது நாளைய பாதுகாப்பாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்வது மிகவும் முக்கியம். வருமானம் ஒரே வழியில் மட்டும் இருக்காமல் தங்களுடைய திறமைக்கு ஏற்ற கூடுதல் வருமான வாய்ப்புகளை உருவாக்குவதும் இவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் வெறும் சம்பளத்திற்காக மட்டும் வேலை செய்வதை விட தங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். தாங்கள் செய்த ஒரு பணியை யாராவது பாராட்டும் போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் தங்களுடைய திறமையை மதிக்காமல் தொடர்ந்து புறக்கணிக்கும் சூழ்நிலையில் நீண்ட காலம் இருப்பது இவர்களுக்கு பிடிக்காது. அதனால் தொழில் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் இன்னும் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி இவர்களுக்குள் எழும். அந்த கேள்விதான் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளும், புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும், சில சமயங்களில் புதிய தொழில் பாதையை தேர்வு செய்யும் தூண்டலாம். தங்களுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நிலை வருவதும் இவர்களுக்கு சாத்தியமான ஒரு வளர்ச்சி பாதையாக இருக்கலாம். வயது அதிகரிக்க வெறும் பணியாளராக இருப்பதை விட முடிவெடுக்கும் நிலையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறக்கூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சில வெற்றிகள் உடனடியாக கிடைக்காமல் தாமதமாக கிடைக்கலாம். ஆனால் தாமதமாக கிடைக்கும் வெற்றியின் சிறப்பு என்னவென்றால் அதை எப்படி காப்பாற்றுவது என்பது அவர்களுக்கு அனுபவத்தின் மூலம் தெரிந்திருக்கும். ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள், நம்பிக்கை இழப்புகள், பண நெருக்கடிகள், தொழில் தடைகள் அல்லது உறவுகளில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் போன்ற அனுபவங்கள் பின்னர் அவர்களின் முடிவெடுக்கும் திறனை வலுப்படுத்தக்கூடும். இளம் வயதில் ஒரு வாய்ப்பை தவறவிட்டவர் பின்னர் அதே மாதிரியான வாய்ப்பு வரும்போது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொள்வார். அதனால் வாழ்க்கையில் எதுவும் வீணாக நடந்தது என்று நினைக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு அனுபவம் அடுத்த வெற்றிக்கான ஒரு பாடமாக மாறக்கூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் பிற்பகுதியில் தங்களுடைய முயற்சிகளின் பலனை தெளிவாக உணரும் காலம் உருவாகலாம். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று பொறுமை. வேகமாக முன்னேற வேண்டும் என்ற ஆசை நல்லது. ஆனால் எல்லா விஷயங்களும் உடனடியாக நடக்காது. சில விஷயங்களுக்கு காலம் தேவைப்படும். ஒரு விதையை விதைத்தவுடன் அடுத்த நாளே மரமாகி விடாது. அதுபோல ஒரு தொழிலை தொடங்கினால் உடனடியாக பெரிய லாபம் கிடைக்காமல் இருக்கலாம். ஒரு சேமிப்பை தொடங்கினால் உடனடியாக பெரிய தொகையாக மாறாது. ஒரு உறவை உருவாக்கினால் உடனடியாக முழுமையான புரிதல் கிடைக்காது. தொடர்ந்து பராமரித்தால் மட்டுமே வளர்ச்சி வரும். இந்த உண்மையை தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களின் மன அழுத்தம் குறைந்து முடிவுகளில் தெளிவுகள் அதிகரிக்கக்கூடும். வேகத்துடன் சேர்த்து பொறுமையும் பயன்படுத்தினால் இவர்களின் முயற்சிகள் இன்னும் நிலையான பலனை தரக்கூடியதாக மாறும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் உண்மையில் எதை அடைய விரும்புகிறேன் என்ற கேள்விக்கு பதில் தேடும் காலம் வரும். பணம் மட்டும் போதாது, புகழ் மட்டும் போதாது, பிறரை பாராட்டும் மட்டும் போதாது. மன நிம்மதியுடன் வாழ வேண்டும், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய பெயரில் ஏதாவது ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். அந்த நேரத்தில் தேவையில்லாத போட்டிகளை விட்டுவிட்டு தங்களுடைய உண்மையான இலக்கை நோக்கி நகரத் தொடங்குவார்கள். பிறர் வாழ்க்கையுடன் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடாமல் நேற்று இருந்த தங்களை விட இன்று சிறிது முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடியது. தங்களுடைய திறமை, அனுபவம், உழைப்பு ஆகிய மூன்றையும் சரியான பாதையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் மிகவும் அர்த்தமுள்ளதாக மாறும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரே நாளில் உருவாகும் வெற்றி கதை அல்ல. பல அனுபவங்கள், பல முயற்சிகள், சில தோல்விகள், சில எதிர்பாராத வெற்றிகள், சில மனிதர்களின் ஆதரவு, சில மனிதர்களின் ஏமாற்றம் என அனைத்தையும் கடந்து உருவாகும் ஒரு நீண்ட பயணம். கடந்த காலத்தில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அதை உங்கள் எதிர்காலத்தின் கதவை மூடிவிட முடியாது. உங்கள் கையில் இன்னும் முயற்சி இருக்கிறது. உங்கள் மனதில் இன்னும் கனவு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல வாய்ப்புகள் உருவாகலாம். அதனால் ஒரு தடையை பார்த்து முழு வாழ்க்கையும் தீர்மானிக்க வேண்டாம். பணம் சம்பாதிக்க திட்டமிடுங்கள். குடும்பத்தை பாதுகாக்க முயற்சி செய்யுங்கள். உடல் மற்றும் மனநலனில் கவனம் செலுத்துங்கள். தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்காமல் விலகுங்கள். முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுங்கள். உங்களுடைய இலக்கு தெளிவாக இருந்தால் பாதையில் வரும் பல தடைகளையும் கடந்து செல்ல முடியும். தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வெளியிலிருந்து வரும் ஒன்றாக இருக்க வேண்டியதில்லை. தங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கைகளையும் முயற்சிகளையும் சரியான நேரத்தில் பயன்படுத்தும் திறனே அவர்களின் மிகப்பெரிய பலமாக இருக்க முடியும்.
தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அவர்கள் ஒருமுறை தங்களுடைய இலக்கை மனதில் ஆழமாக பதிந்து விட்டால் அதை அடைவதற்கான வழியை தேடிக்கொண்டே இருப்பார்கள். சூழ்நிலை சாதகமாக இல்லா நேரத்திலும் இப்போது முடியவில்லை என்றால் இன்னொரு நாளில் முயற்சி செய்வோம் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். இதனால் மற்றவர்கள் கைவிட்ட இடத்திலிருந்து கூட தனுசு ராசிக்காரர்கள் மீண்டும் தங்களுடைய பயணத்தை தொடங்கக்கூடியவர்கள். அவர்களை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி வெளியில் இருப்பவர்கள் அல்ல. சில நேரங்களில் அவர்களுடைய அவசர முடிவுகளும் தேவையற்ற நம்பிக்கையும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய நினைப்பதுதான். இந்த மூன்றையும் கட்டுப்படுத்தி விட்டால் அவர்களுடைய இயல்பான வேகம் மிகப்பெரிய பலமாக மாறும். குறிப்பாக ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அதில் தொடர்ந்து கவனம் செலுத்தும் காலம் இவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவு என்பது ஒரே வழியில் மட்டுமே வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்களுடைய திறமை, தொடர்புகள், தொழில் அனுபவம், கூடுதல் வேலை, விற்பனை திறன், முதலீடு அல்லது புதிய தொழில் முயற்சி போன்ற பல வழிகளில் வருமானத்தை உருவாக்கும் எண்ணம் இருக்கும். ஒரு காலத்தில் குறைந்த வருமானத்தில் சிரமப்பட்டிருந்தாலும் பின்னர் அனுபவம் அதிகரித்த போது அதே திறமையை அதிக மதிப்புள்ள பணியாக மாற்றிக்கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகலாம். குறிப்பாக தங்களுடைய பேச்சு திறமை மற்றும் மனிதர்களுடன் பழகும் திறமை சரியாக பயன்படுத்தினால் விற்பனை, தொழில், ஆலோசனை போன்ற துறைகளில் முன்னேற்றம் பெற முடியும். ஆனால் திடீரென கிடைக்கும் பணத்தை முழுவதும் செலவு செய்வதை விட ஒரு பகுதியை சேமித்து ஒரு பகுதியை எதிர்கால இலக்குகளுக்காக ஒதுக்கி மீதியை தேவைக்கேற்ப பயன்படுத்துவது சிறந்த நடைமுறையாக இருக்கும். பணம் வரும் காலத்தில் அதை எப்படி காப்பாற்றுவது என்பதையும் கற்றுக்கொண்டால் பொருளாதார நிலை இன்னும் வலுவாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கட்டத்தில் எனக்கென்று ஒரு சொந்த இடம் வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் வலுவாக உருவாகலாம். வாடகை வாழ்க்கையை விட சொந்த வீட்டில் குடும்பத்துடன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஆசை இவர்களிடம் இருக்கும். வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் பல தடைகள் வந்தாலும் சரியான திட்டமுடன் தொடர்ந்து செயல்பட்டால் அந்த இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வீடு அல்லது நிலம் வாங்கும்போது வெறும் அழகை மட்டும் பார்க்காமல் சட்ட ஆவணங்கள், அனுமதிகள், இடத்தின் எதிர்கால வளர்ச்சி, போக்குவரத்து வசதி, கடன் சுமை மற்றும் குடும்பத்தின் நிதிநிலை ஆகியவற்றை முழுமையாக ஆராய்வது மிகவும் முக்கியம். இப்போது வாங்க வேண்டும் என்ற அவசரத்தை விட சரியான சொத்தை சரியான முறையில் வாங்க வேண்டும் என்ற எண்ணமே இவர்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். சொந்த வீட்டை உருவாக்குவது இவர்களுக்கு வெறும் பொருளாதார சாதனை அல்ல, பல வருட உழைப்பின் கண்கூடான அடையாளமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு பிரச்சனை, குடும்பத்திலிருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடு, பணம் தொடர்பான ஒரு நிலுவை, தொழிலில் நீண்ட காலமாக இருந்த குழப்பம் அல்லது ஒருவரிடம் இருந்து வரவேண்டிய பதில் போன்றவை ஒரு கட்டத்தில் தெளிவாக முடிவுக்கு வரலாம். இத்தகைய சூழ்நிலையில் அவசரமாக எதிர்வினையாற்றாமல் கிடைக்கும் தகவல்களை முழுமையாக புரிந்து கொண்டு முடிவெடுப்பதும் மிக மிக நல்லது. மேலும் இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் எல்லோரும் நம்முடைய திறமையை ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்வதில்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கும் இது போன்ற அனுபவங்கள் இருக்கலாம். சிலர் அவர்களை அவசரமானவர்கள் என்று நினைக்கலாம். சிலர் அவர்களுடைய கனவுகளை நம்பாமல் இருக்கலாம். இன்னும் சிலர் இவரால் இது முடியாது என்று கூட நினைக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல செயல்பாடுகளின் மூலம் பதில் கொடுப்பது இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. யாரிடமும் தங்களுடைய திறமைகளை நிரூபிக்க தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக உழைத்து முடிவுகளை உருவாக்கினால் போதும். ஒரு நாள் தங்களை குறித்து மதிப்பிட்டவர்களை தங்களுடைய முன்னேற்றத்தை கவனிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். அந்த நேரத்தில் பழைய விமர்சனங்களை நினைத்து கோபப்படுவதை விட நான் என்னை நம்பி தொடர்ந்து வந்தேன் என்ற மனநிறைவை பெறுவது மிகப்பெரிய வெற்றியாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் சிலருக்கு ஒரு கட்டத்தில் நான் ஏன் மற்றவர்களுக்காக மட்டும் வேலை செய்ய வேண்டும், என்னுடைய சொந்த முயற்சியை தொடங்கலாமா என்ற எண்ணம் உருவாகலாம். இந்த எண்ணம் தான் நல்லது என்று. ஆனால் தொழில் தொடங்குவது என்பது வெறும் ஆர்வத்தால் மட்டும் செய்ய வேண்டிய விஷயம் அல்ல. சந்தை நிலை, முதலீட்டளவு, வாடிக்கையாளர்கள், போட்டியாளர்கள், மாதாந்திர செலவுகள், எதிர்பார்க்கப்படும் வருமானம், அவசர கால நிதி போன்ற அனைத்தையும் முன்கூட்டியே கணக்கிட வேண்டும். ஆரம்பத்தில் சிறிய அளவில் தொடங்கி வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பார்த்து மெதுவாக விரிவுபடுத்துவது பாதுகாப்பான அணுகுமுறையாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை தொழிலில் பெரிய பலமாக இருக்கலாம். ஆனால் அதனுடன் கணக்கு மற்றும் கட்டுப்பாடு இணைந்தால் மட்டுமே அந்த தன்னம்பிக்கை நீண்ட கால வெற்றியாகவே மாறும். குறிப்பாக வயது அதிகரிக்க தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை பார்வை மாறக்கூடும். இளம் வயதில் பணம், வேகம், சாதனை, பிறரிடம் தன்னை நிரூபித்தல் போன்றவை முக்கியமாக இருந்திருக்கலாம். ஆனால் அனுபவம் அதிகரித்த பிறகு மன நிம்மதி, குடும்ப பாதுகாப்பு, உடல்நலம், சொத்து சேமிப்பு, குழந்தைகளின் எதிர்காலம் போன்ற விஷயங்கள் முக்கியத்துவம் பெறும். எவ்வளவு சம்பாதித்தேன் என்ற கேள்வியுடன் எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்ற கேள்வியும் சேரும். இதுவே இவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முதிர்ச்சியை உருவாக்கும். தேவையற்ற மனிதர்களிடமிருந்து விலகி உண்மையாக அக்கறை கொண்டவுடன் மட்டுமே நேரத்தை செலவிட வேண்டும் என்ற எண்ணமும் உருவாகலாம். இதனால் வாழ்க்கையின் பிற்பகுதி மனதளவில் இன்னும் தெளிவானதாகவும் அமைதியானதாகவும் மாறக்கூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பற்றிய நம்பிக்கை இருந்தாலும் தங்களால் முடிந்த முயற்சியை செய்யாமல் எதையும் எதிர்பார்ப்பது அவர்களுக்கு பொருத்தமான அணுகுமுறை அல்ல. ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்த முயற்சி செய்வார்கள். அந்த முயற்சியின் போது சந்திக்கும் மனிதர்கள், கற்றுக்கொள்ளும் திறன்கள், பெரும் அனுபவங்கள் அனைத்தும்
எதிர்காலத்தில் பயன்படக்கூடிய சொத்துக்களாக மாறலாம். அதனால் எப்போது அதிர்ஷ்டம் வரும் என்று காத்திருப்பதை விட அதிர்ஷ்டம் வந்தால் அதை பயன்படுத்த நான் தயாராக இருக்கிறேனா என்ற கேள்வியை கேட்பது சிறந்தது. திறமை தயார் நிலையில் இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை வெற்றியாக மாற்றுவது எளிதாகும். தனுசு ராசிக்காரர்களின் உண்மையான பலம் இதுதான். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பிடித்து கொள்ளும் தைரியம். சரி, வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன. நம்ம சேனலை பின்தொடருங்கள். அதிர்ஷ்டம் உங்களோடு.